இந்த சூர்யா சாரோட வணங்கான்னு அந்த படம் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். அது வராது தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, வணங்கான் படம் சூர்யா நடிக்க இருந்தார். அந்த படம் சப்போஸ் என்னாச்சுன்னா பாலா டைரக்ஷனாக நடிக்க இருந்தார். ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தோம், பட்டு நடிக்காமல் விளையிட்டார். என்னன்னு தெரில. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. தெரியும், நியூஸில் போட்டாங்க வணங்கான் படம் வந்தது. இப்போ தான் அவருக்கு நேஷனல் அவார்ட்லாம் கிடச்சிது. திடீர்னு படம் நின்று போச்சுன்றாங்க. ரொம்ப அவளோடு இருந்தோம். நான் ரொம்ப எதிர்பார்க்குறது சூர்யா படம் ரொம்ப நாள். இப்போ தான் விக்ரம் படத்தில் நடித்தார். இன்னொரு படம் நடிக்க போகிறாரு அப்படின்னோடனையும் சரி ரொம்ப அவளோட இருந்த பார்க்கலாம். இன்னும் பார்த்தா திடீர்னு பார்த்தா நிறுத்திட்டாங்க. இப்போ சூர்யா சாரோட படம் வணங்கான்னு ஒரு படம். வணங்காம போதும், நம்மளுக்கு தேவையில்லை தலை, அவ்வளோதான். தலை படம் தான் அது நிறுத்துறாங்க. அதாவது நிறுத்தி ஆகணும். என்ன பண்ணுறது, தலை படம் வருது. இவனுங்களாம் அப்புறம் வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. தலை தான் மாசு. சூர்யான்னு ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அவரோட படம் வணங்கான்னு ஒரு படம். அந்த படம் பாதியிலே நின்றுருச்சு. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பற்றி அவங்களோட இதை பற்றி, தொழிலை பற்றி. ஏன்னா அவங்க வேறு இடத்துல வேலையாக இருக்கும். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதனால் நினைக்கலாம். அதெல்லாம் தொழில் ரகசியம், அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எதிர்பார்த்தீங்க அந்த படம்? ஆனால் எதிர்பார்த்தேன், பயங்கரமாக எதிர்பார்த்தேன். அது வந்து இப்போ வந்து பாதியிலே நிறுத்திட்டாங்க. நான் வந்து சூர்யாவோட ஃபேனு. பயங்கரமான ஃபேன். ஆமாம், பயங்கரமான ஃபேரு. அதனால் இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து ரோலெக்ஸ் அது வந்துட்டோம், அது ஒரு இதுவாக வந்திருக்காரு. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் தனியாக படம் எடுக்கல இன்னும், அதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். படத்தை பற்றி தெரியுமா? வாய்ப்பே இல்லை. நான் அது எப்படின்னா நிற்கும், எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா, நிற்கலாம் வாய்ப்பே கிடையாது. எவனை சினிமாவே பார்க்க மாட்டானா லட்சில் சர்டிஃபிகேட்லாம் வச்சு போட்டுருவானுங்க. செம வெயிட்டிங்கு. ஆனால் ரோலக்ஸ் அவரோட கேரக்டர் அது பயங்கரமாக இருந்தது. இதுலேயும் அவர் பிச்சு தான் உதறி இருப்பார், அது தெரியும். அந்த படம் ஸ்டாப் பண்ணது காரணம் என்ன அதான் தெரியல. ஆனால் படம் வந்து ஹிட்டாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ட்ரைலர்லாம் பார்த்தோம்ல, நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் ஹிட் ஆகிடும். அதெல்லாம் அது என்ன காரணம் தான் தெரியல. ஆனால் வந்துச்சுன்னா இப்போ கூட நாங்கள் போய்டுவோம், படம் ரிலீஸ்னா கூட, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமாம், சூர்யா சார் வந்து நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த படம் வந்து இப்போ வந்து நிறுத்திட்டதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் பாலா சாரோட படம்னு சொன்னாங்க. பாலா சாரோட அந்த பரதேசி படத்தில் வந்து லைக் அதர்வா அவர் நல்லா நடிச்சிருந்தார். அதில் கூட ஒட்டுப்பொறுக்கி அப்படிங்கிற கேரக்டர் கூட எல்லாருக்கும் பிடிச்சது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஒட்டுப்பொறுக்கி. ஸோ பாலா சார் படம்னால எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நாங்களும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். இந்த சூர்யா சாரோட வணங்கான்னு ஒரு படம், அந்த படத்தை தெரியும் சார். தெரியுமா? தெரியும்ல. கேள்விப்பட்டிருந்தல. கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம், ஆனால் பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு. பாலா சார் டைரக்ஷனில் வந்தது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, வெறுப்பாகும் ப்ரோ. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன் ப்ரோ. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ தான் நேஷனல் அவார்டில் வாங்கினாரு. அதனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தோம் ப்ரோ. சூர்யா சார் படம்லாம் பார்த்துருக்கீங்க? எல்லா படமும். எந்த படம் பார்த்துருக்கீங்க? ஜெய்பீம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெறியாகும். ஆல்ரெடி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கோம் ப்ரோ. சரி, சூர்யா சாரோட படம் ஒன்று பாதியில் நின்றுச்சு. அந்த படத்தை எதிர்பார்த்தீங்களா? பார்க்கலாது. பார்க்கலையா? இன்னும் ரிலீஸ் ஆகலை. தேட்டரில் வந்தால் பார்ப்பீங்களா? பார்ப்போம். நாங்கள் ரொம்ப தேட்டருக்கு பார்த்து விட்டோம். பாதியில் நின்றுச்சு, கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு? அதெல்லாம் நின்று என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாதுல்ல, கஷ்டமாக இருக்குது. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். கேள்விப்பட்டிருக்கேன். பாலாசார் டைரக்ஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ண படம் தான் அது. ஆனால் இப்போ ட்ராப் பண்ணுறாங்கன்றோன்னே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க? இல்லை, சூர்யா சார் அண்ட் பாலா காம்போ எப்பயுமே அது நல்லா தான் இருக்கும். அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண படம் தான் அது. ஏன் ட்ராப் பண்ணுறது அவசியம் தெரியல. அது வணங்கான படம். அந்த படம் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். அது ஏதோ பெண்டிங், ஏதோ ஷூட்டிங் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அது எந்த படம் எதனால நிறுத்தி வைக்கணும்னு தெரில. வாலிபாஸுக்கு அது முஞ்சோன்னு அதை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போ வருதுன்னு ஒன்றும் தெரியல. அது வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சூர்யா படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். பாத்தியா, யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. ரொம்ப வருஷம் ஹார்ட் ஒர்க் அப்புறமா சூர்யா சாருக்கு இப்போ தான் நேஷனல் அவார்டு கிடச்சிது. ஸோ பாலா சார் பண்ணாலே தெரியும் நம்மளுக்கு அந்த படம் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு தான்ட்டு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இதை கை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? அதை பற்றி ஐடியா இல்லை. அதை பற்றி ஐடியா இல்லை, அது ஐடியா இல்லை. பட் ஆனால் சூர்யா சாருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சது உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக. டிசர்வ், அவர் டிசர்வ் சொன்னார். எப்படியா இருந்தாலும் அது வந்துடும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியும் காவலர் இந்த மாதிரி பண்ணி ட்ராப் ஆகிற மாதிரி படம் ரிலீஸ் டைம் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, திரும்பி வந்துருச்சு. இந்த மாதிரி பெரிய ஃபேம் இருக்கவங்களதெல்லாம் வந்துடும், கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. பாலா சாரோட படம்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். ஸோ அவர் பண்ணாலே கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும். ஸோ இந்த படமும் கிடச்சிருக்கும்னு நம்புறீங்களா? கிடைக்கும் நம்புகிறேன், ஆனால் வராது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் பயங்கர நேஷனல் அவார்டு கிடச்சி சந்தோஷத்தில் இருந்தாங்க.
பட் இதுலேருந்து வெளில போனது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? பட் வந்து சூர்யா சாருக்கு வந்து இந்த சூரரை போற்றும்ல வந்து நேஷனல் அவார்டு கிடச்சது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஏமாற்றம். கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் எல்லாமே போயிடும். இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஹீரோ படம் பார்க்குறதுக்கும் ஒரு விஜய் அஜித் படம் விஜய் அஜித் அவங்களோட படங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. தேட்டரில் பார்க்குறதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு படம் பார்க்குறதுக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கும் ஒரு ஹைப் இருக்கும், அவ்வளோதான். அது ஃபைனான்ஸே அவர் தான், சூர்யா தான் பண்ணுறாரு. ஆனால் அதனால பெண்டிங் ஆயிடுச்சுன்னு தெரியல. இந்த 2 படம் புக்கிங் பண்ணிட்டு வெயிட்டிங் பண்ணி சொல்லிக்கிறாரா பாலா சார்னு தெரியல. வேறு எதனா கெட்டப்புக்காக விட்டு வச்சுக்கிறாரான்னு தெரியல. ஆனால் அது வந்தோன்னா அவர் அத்த படத்துக்கு வாரிவாசனை முடிஞ்சோன்னா பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்குது. ஆனால் அது எப்போன்னு தெரில. நம்ம வந்து இது என்னது வாரிசு படத்துக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிறோம். வாரிசும் துணிவும் 2 படம் ஒன்றா ஓடுது. அந்த 2 படம் பொங்கலுக்கு 2 படம் இது மோதுது. அது வந்து எது நான் ஓகே நல்லா தெரியல, போட்டியில் எது வின் பண்ணன்னு தெரியல. அது வந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ எல்லாம் அவர் படம் எல்லாமே வந்து பெண்டிங் தான், பிரச்சனையால் தான் வந்து வரோம். ஆனால் அவர் வின் பண்ணிட்டு வர்றாரு. எப்போவுமே தடங்கள் வந்து தான் அவர் எப்போவுமே அதெல்லாம் ஒத்தே இல்லை. தலை தான் அவர் இல்லைன்னா யாருமே கிடையாது. இவனுங்களாம் சப்பை தலை படம் தான் தலை தான் அவர் தான் வேறு லெவல். மாஸ்க் பயங்கரமாக காட்டுவார். அவர் தான் பயங்கரமாக பண்ணுவார், அசத்துவார்.